கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் படித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையர்ந்த உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் படிப்பு மேன்மையடைய, எல்லாம் மேன்மையடையும். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுதல் கர்த்தருடைய நாமத்தை குறித்தென்றால் இயேசப்பாவை குறித்து, ஆண்டவரை குறித்து மேன்மையாய் பேசுவது, மேன்மை பாராட்டுவது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரையை குறை சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறாங்க, குற்றப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, எங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டேங்கிறாரு, ஆள் பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்படிலாம் பேசி புலம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம அப்படியே இருக்கவே கூடாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் அவரை உயர்த்தி பேசுகிறவங்களா இருக்கணும், அவரை துதிக்கிறவங்களா இருக்கணும், அவரை மேன்மைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். எப்படி ஆண்டவரை மேன்மை பாராட்ட முடியும்? நம்ம வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்தாலே போதும். நமக்கு அவர் தந்திருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, நமக்கு தந்திருக்கிற குடும்பம், நமக்கு தந்த நல்ல நண்பர்கள், நமக்கு தந்த சபை, இதுவே போதும். பைபிள் வாசனை இருக்கு, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம கடந்த 5 வருஷத்துனால கொரோனாவை சந்தித்தோம். எவ்வளோ பேர் அந்த கொரோனாவில் மறிச்சாங்க. நம்ம தாண்டி வந்துட்டோம். கொரோனா வந்தும் பாதுகாக்கப்பட்டோம், வராமலும் பாதுகாக்கப்பட்டோம். அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்காக துதிக்கலாமே, அதுக்காக ஸ்தோத்தரிக்கலாமே, மேன்மை பாராட்டலாமே. அது மட்டும் எத்தனை விபத்துகளை சந்தித்தோம், அதெல்லாம் நம்ம காப்பாற்றப்பட்டோம். இல்லை, இதுதான் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். இயேசப்பா குறை சொல்கிறவங்களா இருந்தால் அதை விட்டுட்டு இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நான் இன்று முதல் இயேசப்போடைய நாமத்தை உயர்த்தி பேசுவேன், மேன்மை பாராட்டுவேன். அப்படி ஒப்பு கொடுக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் நல்லவர், நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பேச, மேன்மை பாராட்டி பேச ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலம் அற்புத அடையாளங்களை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். குறிப்பாக வியாதிப்பட்டவர்கள் இப்போ தொடப்பட்டு, உம்மாலே தொடப்பட்டு சுகத்தை பெறட்டும். பிசாசன் போராட்டத்தில் விடுதலை அடைவார்களாக. சமாதானத்துக்கு சமாதானம் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்திலும் செழிப்புண்டாகட்டும். கர்த்தர் ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற குடும்பத்திலே குழந்தை பாக்கியத்தை தாரும். வாலிப பிள்ளைகளால் கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தாரும். வாலிப பிள்ளைகளை சந்திய ரட்சியும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.